ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி தமிழ் கிச்சன். நாம் இன்றைக்கி வீட்லேயே சாக்லேட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இனி வீட்லேயே உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன சாக்லேட் பண்ணி கொடுக்கலாம். வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கோகோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறமா அரை கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அப்புறமா டால்டா ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க, அதாவது வனஸ்பதி. அப்படி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை கொட்டி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணதுக்கப்புறமா அது கூட கோகோ பவுடரையும் சேர்த்து இன்னும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் கோகோ பவுடரையும் சர்க்கரையும் நல்லா பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஜல்லடை எடுத்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. நாம் சர்க்கரையும் கோகோ பவுடரையும் நல்லா சளிச்சதுக்கு அப்புறமா சாக்லேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நாம் டபுள் பாயில் மெத்தடில் தான் சாக்லேட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போது நாம் எடுத்து வச்சுக்கிட்ட வனஸ்பதி இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மெல்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டால்டா நல்லா உருகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிட்ட சர்க்கரை கோகோ பவுடரை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதை இறக்கிடலாம். இப்போது இதை சாக்லேட் மோல்டில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சாக்லேட் மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் வைக்கிறதுக்காக இருக்கிற ஐஸ் ட்ரேயில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த சாக்லேட் மோல்டு பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அமேசானில் கூட வாங்கிக்கலாம். அதனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நாம் இது ஐஸ் மோல்டில் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ரீசரில் ஒரு 1 மணி நேரம் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது இதை எடுத்துடலாம். நம்மளோட சாக்லேட் ரொம்பவே ஈஸியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்டி தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி தமிழ் கிச்சன். நாம் இன்றைக்கி பால்கோவா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. ஆனால் என்ன கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். வாங்க இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த பால்கோவா பண்ணுறதுக்கு கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக, அதுவும் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க.
நான் வந்து இன்னைக்கு 2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கெட்டியான பாலை எடுத்துக்கோங்க. நாம் வந்து இந்த பால்கோவா பண்ணும்போது அந்த பால் வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கிறது வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பால் வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பால் வந்து கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா பால் வந்து நல்லா சுண்ட வத்திடுச்சு. நீங்கள் வந்து அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் வந்து இன்னும் நல்லா கெட்டியாயிடுச்சு. கொஞ்சம் அடிக்கடி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். 2 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நாம் வந்து சர்க்கரைலாம் சேர்த்ததுக்கப்புறமா அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போது 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பால்கோவா நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ இன்னும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நாம் வந்து ஒரு பவுலில் மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா சூடெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பால்கோவா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்டி தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு டேஸ்டி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நாம ஸ்வீட் கோகனட் பால்ஸ் எப்படி பண்ணதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பண்றதுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் தேவை. ஸோ அது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறமா சுகர் வந்து ஒரு 1/2 கப், பேக்கிங் சோடா ஒரு 1 பிஞ்ச் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ கண்டென்ஸ்ட் மில்க் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. இதில் மில்க் சேர்த்து அதுக்கப்புறமா சுகரும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிருங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம்.
அடிக்கடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். மில்க் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு, கிளறி விட்டுட்டே இருங்க அடிக்கடி. இப்போ பேக்கிங் சோடா சேர்த்து 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்மளோட கண்டென்ஸ்ட் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா கிரீமியா அடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த கண்டென்ஸ்ட் மில்கை நீங்க ஒரு டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஐஸ்கிரீம் அப்புறமா கேக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்வீட் கோகனட் பால்ஸ் பண்றதுக்கு ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அந்த தேங்காய் பின்னாடி இருக்கிற கருப்பா இருக்கும் இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லாட்டினா ஸ்வீட் கோகனட் பால்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும், ஒயிட்டா வராது நமக்கு. இப்போ இந்த தேங்காயெல்லாம் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு லைட்டா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம கிரைண்ட் பண்ண தேங்காவை ஒரு கடாயில போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சமா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம், அதனோட ஈரத்தன்மை போனாலே போதும். இந்த ஸ்வீட் கோகனட் பால்ஸ் பண்றதுக்கு 1 கப் வறுத்த தேங்காய், 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க், 1/4 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், 1 பிஞ்ச் ஏலக்காய் தூள் தேவை. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நாம ரெடி பண்ணி வச்சுக்கிட்ட தேங்காய், அப்புறமா கண்டென்ஸ்ட் மில்க், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அப்புறமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா குட்டி குட்டி பால்ஸா எடுத்து உருட்டிக்கோங்க. அப்புறமா நாம வறுத்து வச்ச தேங்காவை மேல லைட்டா தூவி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட ஸ்வீட் கோகனட் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.